அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினது திரு உடல் திரு இரத்தம் இவை இரண்டையும் கொண்டாடுகின்றோம். இந்த இடத்துல நான் ஒரு காரியம் குறித்து வெளிப்படுத்தியாகவே வேணும். ஏன்னா அநேகரது மனதுல இருக்கக்கூடிய கேள்வி இது. நாங்க திருப்பலிக்கு போற வேளையில குருவானவர் அப்பத்தை உயர்த்தி இது என் உடல் அப்படின்னு சொல்லி அதை வசீகரம் செய்கிறார். அதற்கு அப்புறமாக அவர் கிண்ணத்தை எடுத்து, திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது என் இரத்தம் அப்படின்னு சொல்லி அதையும் வசீகரம் பண்ணுகிறார். இப்போ அந்த வசீகர வார்த்தைகளுக்கு அப்புறமாக அப்பமும் ரசமும் இயேசுவின் திரு உடலாகவும் இயேசுவின் திரு இரத்தமாகவும் மாறுகின்றன. அப்படி இவை இரண்டுமே இயேசுவினது உடலாகவும் இரத்தமாகவும் மாறியதன் பிறகு நற்கருணை வேளையில எதுக்கு சுவாமியார் எங்களுக்கு ஆண்டவரது உடலை மாத்திரம் கொடுக்கிறாரு? ஏன் நாங்க ரசத்தை, அதாவது இயேசுவின் இரத்தமாக மாறி இருக்கக்கூடிய ரசத்தை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படி என்கின்ற கேள்வி அநேகரது மனதுல இருக்கிறது. இதற்கு பல விளக்கங்கள் உண்டு. அதுல குறிப்பாக முதலாவது விளக்கம் என்ன தெரியுமா? நீங்க கூடியிருக்கக்கூடிய ஒரு திருச்சபையில 300 400 அல்லது ஏன் ஒரு 100 அல்லது ஒரு 50 பேர் தான் திருப்பலியில இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோஸ்ட், அதாவது ஆண்டவரது திருவுடல் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பம், அந்த அப்பத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த அப்பம் அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல சர்ச்சில் இருக்கும். அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல சர்ச்சில் இருக்கும். ஆனா இந்த ரசம் இருக்கிறதே, இந்த ரசம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அதிகமாக இருப்பது கிடையாது. நீங்க வேணா திருப்பலியில பார்ப்பீர்களாக இருந்தால் நிறைய ஹோஸ்ட சுவாமியார் பிளஸ் பண்ணுவாரு. ஆனா வைனை பிளஸ் பண்றப்போ, ரசத்தை பிளஸ் பண்றப்போ அது கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேருக்கு ஆசிர்வதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க பாட்டில் கணக்குல ரசம் இருப்பது கிடையாது. ஆகவே அது ஒரு காரணம். ஏன்னா எல்லாருக்குமே அது தர முடியாது. அந்த அளவுக்கு கொடுப்பதாக இருந்தா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால அப்படி அது பண்ண முடியாது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியமான காரியம். உடல் என்பது மரிக்காமல் இருக்கிற பொழுது அந்த உடல்ல இருந்து இரத்தத்தை வேணா நாம உறிஞ்செடுக்கலாம். ஆனா அந்த உடல்ல எப்பொழுதுமே இரத்தம் இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ இந்த உடல்ல உயிர் இருக்குது. இங்க நாம ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டொனேட் பண்ணுகிறோமாக இருந்தால் நம்ம உடம்புல குத்தி அந்த இரத்தத்தை மாத்திரம் வெளியில எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்போ உடல் சேர்ந்து வருமா? கிடையாது. மாறாக இரத்தம் மாத்திரமே வெளியில வரும். அதுவே அந்த இரத்தம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் இரத்தம் இல்லாம இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மாறாக அந்த உடல்ல இரத்தம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்புல உசிர் இருக்கும் வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் இரத்தத்தை வெளியில எடுத்தாலும் அந்த இரத்தம் வெளியில வந்ததுக்கு அப்புறமாக கூட அந்த உடல் உசுரோடு இருக்குமாக இருந்தால், உசுரோடு இருக்கிற உடல்ல அந்த சதையில இரத்தம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவரது உடலை அப்பத்துல பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது வெறும் உடலாக மாத்திரம் அல்ல, அது உயிரோடு இருக்கிற உடலாக இருக்கிறபடியால் அந்த உடல்ல இரத்தம் ஒட்டிக்கொண்டே இருக்கும். ஆகவே அது வெறும் உடல் மாத்திரம் கிடையாது, அந்த உடலோடு இரத்தமும் சேர்ந்து இருக்கிறது. எனவே அன்பின் உள்ளங்களே, அடுத்த தடவை நீங்க நற்கருணை பெற்றுக் கொள்ளுகின்ற வேளையில, என்ன இது சுவாமியார், அவர் மாத்திரம் உடலையும் இரத்தத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாரு, ஆனா எங்களுக்கு உடலை மாத்திரம் தானே கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்காம, இந்த உடல்ல கூட ஆண்டவரது இரத்தம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் உசுரோடு இருக்கிறார். அந்த உசுரோடு இருக்கிற ஆண்டவர் தான் எங்களுக்குள்ள வர்றார். அப்படி என்று நம்பிக்கொள்ளுங்கள். நம்பினால் மாட்சியை காண்பீர்கள். எனவே அன்பின் உள்ளங்களே, இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கின்றார். என்னுடைய உடலை இரத்தத்தை
உண்டு பருகுகின்ற நீங்கள் எப்பொழுதும் நானாக வாழ்ந்து கொள்ளுங்கள், என்னை போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய உடலில் வியாதி கிடையாது, என்னுடைய மனதில் எந்த வேளையிலும் தீய எண்ணங்கள் கிடையாது. உங்களது மனதிலும் தீய எண்ணங்கள் இல்லாது இருக்குமாக இருந்தால், உங்களது மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்குமாக இருந்தால், உங்களது உடல் இன்னைக்கு காயப்பட்டு இருந்தால், இன்னைக்கு ஆரோக்கியமற்று இருந்தால், உங்களது உடலும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படி என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நாம் ஆரோக்கியத்தோடும் மனமகிழ்வோடும் செழிப்போடும் சிறப்போடும் வாழும்படியாக. எனவே இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை ஆசிரை நோக்கி நகர்த்திக் கொள்வோம். ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மனதாலும் உடலாலும் நாம் ஆசிரின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொள்வோம். நம்முடைய தீய காரியங்களை, எண்ணங்களை எல்லாம் நம்முடைய மனதில் இருந்து தூக்கி எறிந்து விடுவோம். நன்மையின் காரியங்களால் நம்மை நிறைத்துக் கொள்வோம். நம்முடைய மனம் நன்மையின் காரியங்களால் நிறைகின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தீமையின் வியாதிகளும் நம்மை விட்டு கலன்று போக, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல், நம்முடைய மனசு எல்லாம் ஆரோக்கியம் கண்டு வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாக கொள்ளும். ஆமென்.